இப்ப சொல்லு, நாங்க போய்தான் ஆகணுமா இல்ல இவளையும் இழந்துட்டு நான் தனிமரமா நிக்கணுமா? உங்க பொண்ணு அடம் பிடிக்கிறது சாமுண்டீஸ்வரிக்காக இல்ல சார், கிருஷ்ணாவுக்காக. நீங்க தைரியமா போங்க சார். கல்யாணமா ரூம் உள்ள போய் கதவு மூடிட்டாங்க. பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். வாங்க சார். சீக்கிரம் வாங்க சார். எனக்கு கிருஷ்ணா வேணும். எனக்கு கிருஷ்ணா வேணும். கல்யாணி வேண்டாமா, வேண்டாமா சொன்னா கேளுமா. கல்யாணி வேண்டாம் சொன்னா கேளுமா. கல்யாணி அம்மா வேணும். கல்யாணி கதவை தரமா. கல்யாணி கதவை தர. கல்யாணி நான் சொல்றத கேளுமா. வேண்டாமா. எனக்கு கிருஷ்ணா வேணும். கல்யாணி வேண்டாமா சொல்றத கேளுமா. கல்யாணி கல்யாணி வேண்டாமா சொல்றத கேளுமா. கல்யாணி வேண்டாம். கல்யாணி சொல்றத கேளு. கல்யாணி சொல்றத கேளு. வேண்டாம் கல்யாணி கதவை தர. கல்யாணி வேண்டாம். கல்யாணி கல்யாணி வேண்டாமா கதவை தரமா. கல்யாணி கல்யாணி எனக்கு கிருஷ்ணா வேணும். உங்க பொண்ணு உங்க கண்ணு முன்னாடி சாக கூடாது நினைச்சீங்கன்னா நீங்க உடனே போய் கிருஷ்ணாவை கூட்டிட்டு போங்க. நீங்க கிருஷ்ணாவை கூட்டிட்டு போங்க. பாலா பாலா சார், பாலா இங்க இருந்து போயிட்டாரு சார். வெளியே போயிட்டானா? எங்க தெரியல சார். இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. என்ன மன்னிச்சிருங்க சார். உங்க பொண்ணோட மனசை மாத்தி அந்த காலேஜுக்கு அனுப்புனது நான் தான். அவ மனசுக்குள்ள கிருஷ்ணாவை வர வச்சு அவனை லவ் பண்ண சொன்னது நான் தான். இதெல்லாம் நான் எதுக்காக பண்ணேன்னு உங்களுக்கு தெரியணும்னா அந்த காலேஜுக்கு போய் உங்க மனைவி சாமுண்டேஸ்வரி கிட்ட பேசினா புரிஞ்சிடும். வணக்கம் சார். நீங்க இங்க சாமுண்டேஸ்வரி வாங்க சார். வாங்க. வந்துட்டீங்களா? வர வச்சிட்டல்ல. எஸ். முதல்ல என்னோட பொண்ணு, இப்போ என்ன? அதுதான் சாமுண்டீஸ்வரி. ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இப்பதான் நான் உன்னை பாக்குறேன். இப்பவும் உன்னோட அழகு குறையல, உன் திமிரும் குறையல. இந்த சாமுண்டீஸ்வரிக்கு அவளோட திமிரு தான் ஸ்டைலே. சொல்லுங்க, எதுக்காக வந்தீங்க? என்ன தவிர உலகமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த என் பொண்ண காதல் தான் உலகம்னு கடைசியில காட்டிட்டல. என் உயிருக்கு உயிரான கல்யாணியை என்கிட்ட இருந்து பிரிச்சு உனக்கு மட்டுமே சொந்தமாக்கிக்கணும்னு நீ ஆசைப்பட்ட. அதுக்காக ஒரு டான்ஸ் மாஸ்டரை இங்க ஏற்பாடு பண்ணி வச்சியே, அதுதான் தப்பு. கல்யாணி கிருஷ்ணாவை காதலிக்கிறாளா? உன்னை விடவும் என்ன விடவும் இன்னைக்கு அவ அதிகமா நேசிக்கிறது அந்த டான்ஸ் மாஸ்டரை தான். ஒரு அம்மாவா நீ அவ கூட இல்ல, இப்போ ஒரு அப்பாவா நானும் அவ கூட இல்ல. அதனாலதான் இன்னைக்கு அந்த கிருஷ்ணா அவளுக்கு உயிருக்கு உயிரா ஆயிட்டான். அவன் கிடைக்கலன்னா தற்கொலை பண்ணிப்பன்னு சொல்றா என் பொண்ணு. தயவு செஞ்சு அந்த கிருஷ்ணன் கிட்ட பேசி என் பொண்ணோட உயிரை காப்பாத்து. என் மேல உனக்கு இருக்கிற கோபத்தை என் பொண்ணு மேல காட்டிராத பிளீஸ். கிருஷ்ணனுக்கு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரு. உங்க பார்வையில் அந்த கிருஷ்ணன் கல்யாணியோட காதலனா இருக்கலாம். ஆனா என் பார்வையில் அந்த கிருஷ்ணன் என்கிட்ட வேலை செய்யற ஒரு சாதாரண வேலைக்காரத்தான். நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்பான். நோ,
கேட்டே ஆகணும். இந்த சாமுண்டீஸ்வரியோட பொண்ணு கல்யாணியோட கல்யாணம் கிருஷ்ணன் கூட தான் நடக்கும். கிருஷ்ணா, இவன் பாலா மாதிரி இருக்கானே. இவன் தான் கிருஷ்ணா, என்கிட்ட வேலை பார்க்குற டான்ஸ் மாஸ்டர். ஹலோ யூ மேடம், சின்னதா ஒரு சேஞ்ச். வேலை செய்யற கிருஷ்ணன் இல்ல, வேலை செஞ்ச கிருஷ்ணன். அப்படின்னா என்ன சாமுண்டீஸ்வரி மேடம், நீங்க மறந்துட்டீங்களா? நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. ஐ அம் கோயிங். இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கு உங்க காலேஜுக்கும் குட் பை. ஒரு நிமிஷம். மாஸ்டரா உன்னோட வேலை முடிஞ்சிருக்கலாம், ஓகே ஃபைன். ஆனா அதை விட ஒரு பெரிய வேலை உனக்கு காத்திருக்கு. என் பொண்ணோட புருஷங்கிற வேலை. புருஷங்கிற வேலையா? அதுவும் உங்க பொண்ணு கூடயா? யார் அந்த பொண்ணு? கல்யாணி. கல்யாணி? உங்க பொண்ணா அவ? எஸ், இவர்தான் கல்யாணியோட ஃபாதர். அப்படின்னா உங்களோட புருஷன் சேர்மன் ஆஃப் கல்யாணி மியூசிக் காலேஜ். சி மிஸ்டர் சேர்மன், உங்க பொண்ண நான் காதலிக்கிறேன்னு யார் சொன்னாங்க? என் பொண்ணுதான் என்கிட்ட சொன்னா. நீ இல்லனா தற்கொலை பண்ணிப்ப அவ சொல்றா. ப்ளீஸ் தயவு செஞ்சு ஏன் இப்படி கெஞ்சறீங்க? மிஸ்டர் கிருஷ்ணா, நீங்க கல்யாணிய கல்யாணம் பண்ணியே ஆகணும். சாரி மேடம், உங்க பொண்ணு மாதிரி எத்தனையோ பொண்ணுங்க என்ன காதலிச்சிருக்காங்க. ஆனா நான் யாரையும் காதலிச்சதே இல்ல. ஒரு வேளை காதலிச்சிருந்தேன்னா அவங்க லிஸ்ட் ஓட் லிஸ்ட விட ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். நான் கல்யாணிய காதலிக்கவே இல்ல. போய் சொல்ற. நீ என் பொண்ண காதலிச்ச, அதுக்கு சாட்சியும் இருக்கு. என் மாஸ்டர் பாலா. பாலா? Who is he? எங்களோட பாட்டு மாஸ்டர். ஹலோ, இந்த கிருஷ்ணா சரள சுப்பிரமணியம். நான் கல்யாணிய காதலிச்சேன்னு அவனை முன்னாடி வந்து சொல்லுங்க. உங்க பாலாவா பால் ஆடிடுவேன். சீக்கிரமா அவனை கூப்பிடுங்க. இல்ல, அவன் போயிட்டான். எங்க போனான்னு கூட தெரியாது. சார், நான் தான் சார். நான் உங்களை விட்டுட்டு எங்கேயாவது போவனா சார்? இந்த பாலா புடிச்சவங்கள கட்டியா புடிச்சுப்பான், விட்டுட்டு போகவே மாட்டான் சார். இவன்தான் என் பாலா. உங்க பாலாவா? ஆமா, பாக்கவும் அவன மாதிரியே இருக்கான். இவன் பேச்சும் அவன மாதிரியே இருக்கு. நோ மேடம், ஐ அம் 100% கிருஷ்ணா சரள சுப்பிரமணியம். நான் ஆட்டம் போடுறவன், பாட்டு பாடுறவன் இல்ல. He is confused. No, I am not confused. சார், என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னா பாட்டு பாடுறவனுக்கு ராகம் தெரியாத மாதிரி ஆயிடும் சார். இவன்தான் என் பாலா. ஓ காட், எதுக்கு இந்த டிராமா? Who is Bala? Who is Krishna? மீ சொல்லி அடிப்பேனடி, அடிச்சேன்னா நெத்தி அடிதான் அடி. வாட் மேடம், உங்க கிருஷ்ணா முன்னாடி இருக்கும்போது கிருஷ்ணா யாருன்னு கேக்குறது foolishness. No, நீதான் கிருஷ்ணா மாதிரி நடிச்சுக்கிட்டு பாலா மாதிரி என்கிட்ட பேசி கன்ஃபியூஸ் பண்ற. சொல்லு, who are you? நீ என் டான்ஸ் மாஸ்டரா இல்ல மியூசிக் மாஸ்டரா? இங்க ஆட்டோ நான் தான், அங்க பாட்டு நான் தான். பாலாவா அங்க பாட்டு மாஸ்டராக இருந்தது நான் தான். கிருஷ்ணாவா இங்க டான்ஸ் மாஸ்டராக இருந்தது நான் தான். கல்யாணிய காதல் வலையில அனுப்பி வச்சது நான் தான். அந்த வலைக்குள்ள அவளை சிக்க வச்சது நான் தான். நீதான். சொல்லு, எதுக்காக இதெல்லாத்தையும் பண்ண? அங்க பாலாவா நடிச்சிட்டு இருக்க, இங்க கிருஷ்ணாவா நடிச்சிட்டு இருக்க. இந்த டிராமால எதுக்காக பண்ணிட்டு இருக்க? சொல்லு. என்ன பாலாவாவும் கிருஷ்ணாவாவும் தான் நீங்க பாத்திருக்கீங்க. ஆனா இவன் இல்லாம எனக்குள்ள இன்னொருத்தனும் இருக்கான். அவன் யாருன்னு தெரியுமா?